சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைய சொல்லும் என்ற பாடலுக்கு ஏற்ப திரை உலகத்தின் உச்சத்தை தொட்டவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். 74 வயதிலும் இந்தியாவில் பாக்ஸ் ஆபீஸ் மன்னனாக வலம் வரும் நடிகர் ரஜினிகாந்த் தனது பிறந்த நாளை இன்று கொண்டாடி வருகிறார். அவர் வாழ்க்கை வரலாற்றை தற்போது பார்க்கலாம். மகிழ்ச்சி மலட அண்ணாமலை, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நடிகர் ரஜினிகாந்த் டிசம்பர் 12, 1950 அன்று பெங்களூரில் பிறந்தார். ரஜினிகாந்தின் உண்மையான பெயர் சிவாஜி ராவ் கேக்வால். தனது 5 வயதில் தாயை இழந்த அவர் பெங்களூரில் உள்ள ஆச்சாரியா பாடசாலையிலும் பின்னர் ராமகிருஷ்ணா மிஷனின் ஒரு பிரிவான விவேகானந்தா பலாக் சங்கத்திலும் படிப்பை படித்து முடித்தார். அவரது தாய்மொழி மராத்தி. திரைப்படத்துறையில் தனது வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு பெங்களூரில் உள்ள கர்நாடகா மாநிலத்தில் போக்குவரத்து கழகத்தில் பேருந்து நடத்துனராக ரஜினிகாந்த் பணியாற்றினார். இந்த நேரத்தில் தான் அவர் பல்வேறு மேடை நாடகங்கள் மற்றும் ஷண்ட் நிகழ்ச்சிகளில் நடித்து தனது நடிப்பு ஆர்வத்தை வளர்த்தார். கடந்த 1975ஆம் ஆண்டு அபூர்வ ராகங்கள் என்ற திரைப்படத்தின் மூலம் திரை உலகத்திற்கு அறிமுகமானார். 1978இல் பைரவி என்ற படத்தின் மூலம்தான் இவருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் கிடைத்தது. 1990களில் தளபதி, மன்னன், வீரா, எஜமான், முத்து உள்ளிட்ட பல படங்களில் நடித்த நிலையில் அனைத்து படங்களும் இவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடிக் கொடுத்தது. 2010ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை எந்திரன் 2.0, கபாலி, காலா போன்ற படங்களில் நடித்த நிலையில் அனைத்தும் வெற்றி படங்களாகவே இவருக்கு அமைந்தது. இவர் நடிப்பு மட்டுமின்றி தயாரிப்பாளர் மற்றும் பாடல்களையும் பாடியுள்ளார். இவருடைய படங்கள் தொடர்ந்து வெற்றியை கொடுத்து வந்ததால் இவருக்கு கடந்த 2000ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும், 2016ஆம் ஆண்டு பத்ம விபூஷன் விருதும், கடந்த 2019ஆம் ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருதும் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து சிறந்த நடிகருக்கான பிலிம்பேர் விருது தமிழ் 6 முறை பெற்றுள்ளார். சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த போதே அரசியல் தொடர்பான கருத்துக்களை அவ்வப்போது கூறி வந்தார் ரஜினிகாந்த். இதனால் ரஜினியை மையமாக வைத்து அரசியல் சர்ச்சை சுற்றி கொண்டிருந்தன. 1989இல் ரஜினியின் மாப்பிள்ளை படம் வெளியானது. அதில் வில்லனாக நடித்த ஸ்ரீவித்யா கதாபாத்திரம் ஜெயலலிதாவை வைத்து உருவாக்கப்பட்டது என பேசப்பட்டது. 1989 டிசம்பர் 14ஆம் தேதி ரஜினி புதிதாக கட்டிய ராகவேந்திர திருமண மண்டபத்தை கலைஞர் திறந்து வைத்தார். இதனால் ரஜினி மீது திமுக முத்திரை விழுந்தது. 1992இல் போயஸ் கார்டனில் உள்ள தனது வீட்டுக்கு ரஜினி காரில் சென்ற பொழுது அன்றைய முதல்வர் ஜெயலலிதா வீடு உள்ள பகுதி என சோதனை என்ற பெயரில் ரஜினியில் கார் நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் வந்த அண்ணாமலை, பாண்டியன், முத்து படங்களில் ஜெயலலிதாவின் அரசியலை விமர்சனம் செய்யும் வசனங்கள் இடம்பெற்றன. இதற்கான காரணம் அவரின் காரை நிறுத்தி சோதனையிட்டதே என அப்போது பேசப்பட்டது. பாட்ஷா பட வெற்றி விழாவில் தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் பரவிவிட்டது என பேசினார் ரஜினிகாந்த். இதனால் விழா மேடையில் இருந்த RM வீரப்பனின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது. ஜெயலலிதா 1996 சட்டமன்ற தேர்தலின் போது மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலும் தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என விமர்சனம் செய்தார். அந்த நேரத்தில் திமுக வெற்றி பெற்றது. தொடர்ந்து அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்ற முனைப்பில் ரஜினிகாந்த் தீவிரமாக இருந்தார். அரசியல் கட்சி தொடங்குவது குறித்து தனது ஆதரவாளர்களுடன் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வந்தார். அரசியல் கட்சி தொடங்க போவதாக அறிவித்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு இரத்த அழுத்தம் அதிகரிப்பால் ஹைதராபாத் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 3 நாள் சிகிச்சைக்கு பின் சென்னை திரும்பினார். கொரோனா நோய் தாக்கம் அபாயம் இருப்பதால் அரசியல் கட்சி தொடங்க போவதில்லை என அறிக்கை வெளியிட்டு அதில் ரசிகர்களும் மக்களும் என்னை மன்னியுங்கள் என குறிப்பிட்டிருந்தார். இதனால் அவரது ரசிகர்கள் பெரும் ஏமாற்றம் அடைந்தனர். அரசியல் இருந்து அவர் பின் வாங்கினாலும் தொடர்ந்து சினிமாவில் சூப்பர் ஸ்டாராகவே வலம் வருகிறார். 49 ஆண்டுகளாக தமிழக சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து வரும் ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் 171வது படமான கூலி என்ற படத்தில் நடித்து வருகிறார். நடிகர் ரஜினிகாந்த் இந்திய சினிமாவில் அனைவராலும் போற்றப்படும் ஒருவராக திகழ்ந்து வரும் நிலையில் தனது தனித்துவமான நடிப்பினாலும் சமூக சேவையின் மூலமும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது.